இறுதி தீர்ப்பு நாளில் பலர் என்னை நோக்கி, நல்லா கவனிங்க, யாரு இவங்கன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கே விட்டுறேன். பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே 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 ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? என்ன ஆணவம் பாத்தீங்களா? நல்லா கவனிங்க, அது ரொம்ப பயங்கரமான கேள்வி இது. ஆண்டவரே, நாங்கள் உம் பெயரால் இறைவாக்கு உரைத்தோம் ஆண்டவரே, அப்படி சொல்லிருக்கலாம்ல. அவங்க எப்படி கேக்குறாங்களா? உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? Did we not prophesy in your name? இயேசுவே, உங்க பேரால, யாரோட பேரால? இயேசுவோட பேராலேயே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? இறைவசனங்களை சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அடுத்தது, உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? யாரு பேரால பேய் ஓட்டி இருக்கிறாங்க இந்த உலகத்துல? இயேசுவின் பேரால பேய் ஓட்டி இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பேய் ஓட்டுறதுனாலே ஒருத்தர் பரலோகத்துக்கு போக முடியாது இல்லையா? பேய் ஓட்டுறதுனாலே ஒருத்தர் பரலோகத்துக்கு போக முடியாது. தியானம் கொடுக்கறதுனாலே அருள்மணி ஃபாதர் பரலோகத்துக்கு போக முடியாது இல்லையா? ஐயோ, நான் அப்படியே எங்க போனாலும் ஒரு தியானம் கொடுக்கறாருங்க. தியானம் கொடுக்கறதுனாலே ஒரு ஃபாதர் பரலோகத்துக்கு போக முடியாது. அடுத்தது வாசிமா. உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா? உம் பெயரால் அற்புதங்களை நாங்கள் செய்யவில்லையா? கவனிச்சுக்கோங்க, நம்ம கூட்டம் ஓடுது இல்ல, எங்கடா அற்புதம் நடக்குதுன்னு ஓடுது. பிரியமானவர்களே, அற்புதம் செய்யறதுனாலேயே ஒருத்தங்க பரலோகத்துக்கு போயிட முடியாது இல்லையா? அப்படின்னு யார கேள்வி கேட்கறாங்க? இயேசு கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கல்ல, இப்ப இயேசு அவங்களுக்கு பதில் சொல்றார். அதற்கு நான் அவர்களிடம், அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. என்ன சொன்னார் இயேசு அவங்களை பார்த்து? உங்களை எனக்கு தெரியவே. என்னங்க ரட்சிக்கப்பட்டீங்க நீங்க, நாங்கள் இப்பொழுதே ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அப்படி சொன்னீங்க. ஆனா இறுதி தீர்ப்பு நாள் அவர் என்ன சொல்வார் நம்மளை பார்த்து? உங்களை எனக்கு உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. யார பார்த்து சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்துல எங்களை மாதிரி தியானம் கொடுத்தவங்களை பார்த்து இல்லையா? அப்புறம் பேய் ஓட்டினவங்களை பார்த்து, கையெல்லாம் வச்சு அற்புதம் அதிசயம் பண்ணவங்களை பார்த்து சொன்னார் ஆண்டவர் இந்த வார்த்தை. அதனால நற்செய்தி அறிவிக்கிறதுனாலேயே நான் இதுல ரொம்ப கவனமா இருக்கிறேன். தியானம் அறிவிக்கிறதுனாலேயே நான் பரலோகம் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றலன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நீ செஞ்சிருக்கலாம் அந்த உலகத்துல, ஆனாலும் எங்க இடம் கிடையாது. பார்த்தீங்களா? அப்ப இந்த உலகத்துல நம்ம ஏமாத்திட்டு இருந்தோம் அப்படின்னு அர்த்தமாயிடும். இயேசு சொல்றாரு, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது.